குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமா செய்திகள்ல பார்க்க போற படம் பிதா 23:23. இது என்ன பிதா 23:23ன்னு கேட்குறீங்களா? அதைத்தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி அவங்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க, ஷேர் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை பெல் பட்டனையும் அழுத்த சொல்லுங்க. இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம். சினிமா செய்திகள்ல பார்க்க போற படம் ஏற்கனவே சொல்லியாச்சு, பிதா 23:23. இந்த படத்துக்கு என்ன ஒரு சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா, 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல எடுக்கப்பட்ட ஒரு இந்திய திரைப்படம் தான் இந்த பிதா 23:23. இந்த படத்தோட இயக்குனர் சுகன் அவர்கள், புதுமுக இயக்குனர். தயாரிப்பாளர் சிவராஜ். அவருக்கு இது முதல் படம். இயக்குனருக்கு முதல் படம், தயாரிப்பாளருக்கும் ஒரு முதல் படம். இயக்குனரும் ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும், தயாரிப்பாளரும் ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே இரவுல நடக்கக்கூடிய ஒரு கதை. அதாவது கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெய்லரை பார்த்ததை வச்சு சொல்றேன். ஒரு பையன், வாய் பேச முடியாத பையன் அவங்க சொந்தக்காரங்களை மிஸ் பண்ணிடுறாப்புல. மிஸ் பண்ணவங்கள அவர் எப்படி அந்த இரவுல தேடி கண்டுபிடிச்சாரு? அவங்கள கடத்திருக்காங்க. அந்த கடத்தப்பட்டவங்க யாரு? கடத்தினவங்களை எப்படி இந்த பையன் தேடி கண்டுபிடிச்சாப்லையா? இல்லை போலீஸ் வந்தாங்களா? இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட திரைக்கதையா இருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா ட்ரெய்லரை பார்த்ததை வச்சு கதையை ஒரு அனுமானத்துல சொல்றேன். இது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. 23 மணி நேரம் 23 நிமிஷங்கிறது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. அதுக்காக இயக்குனர் சுகன் அவர்களையும் பாராட்டலாம், தயாரிப்பாளர் சிவராஜ் அவர்களையும் பாராட்டலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங் டேஸ் பாத்தீங்கன்னா, ஒரு சில இயக்குனர்கள் 2 வருஷம் படம் எடுக்கிறாங்க, 3 வருஷம் படம் எடுக்கிறாங்க, 5 வருஷம் படம் எடுக்கிறாங்க, 6 வருஷம் படம் எடுக்கிற இயக்குனர்கள்லாம் இருக்கிற மத்தியில 24 மணி நேரம் கூட கிடையாது. அதுக்கு கம்மியாவே ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கு இயக்குனருக்கு பாராட்டு தெரிவிச்சாலும், அதே நேரத்தில் இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கதையில அனுகிருஷ்ணா நடிச்சிருக்காங்க, ஆதேஷ் பாலா நடிச்சிருக்காரு, மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி, இந்த மாதம் ஜூலை 26ஆம் தேதி திரைக்கு வருது. திரைக்கு வந்த உடனே குட்டிமா தமிழ் டிவி சேனல்லையும் இந்த பிதா 23:23 படத்தோட ரிவ்யூ வரும். அதுக்கும் நேயர்களாகிய உங்களோட ஆதரவு எனக்கு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிற நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.